அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. கோவையைச் சேர்ந்த ஜான் ஜபராஜ் என்கின்ற மத போதை கைது பண்ணப்பட்டிருக்கார். மக்களே, ஏன் கைது பண்ணப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது ஒரு சிறுமிக்கு பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. அவர் என்ன பண்ணார், ஏன் இப்படி பண்ணார், எதுக்காக பண்ணார், இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது அரசியல் இருக்கிறதா, அவங்க அட்வொகேட் சொன்ன தகவல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கோவையைச் சேர்ந்த ஜான் ஜபராஜ் என்கின்ற மதபோதகர் கைது பண்ணப்பட்டிருந்தார் மூணாரில். இப்போ இந்த வழக்கு எப்படி போடப்பட்டது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம் மக்களே. கோவையில் இருக்கக்கூடிய காந்திபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு பதிவாகுது. என்னென்னா, 17 வயது ஒரு பெண்ணிற்கு ஜான் ஜபராஜ் என்கின்ற மதபோதகர் அவங்க வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் அவர் தப்பாக நடந்துக்கிட்டாரு, பாலியல் அத்துமீறல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். என்ன அத்துமீறல் பண்ணிட்டாரு அப்படின்றத பார்க்கும் பொழுது அந்த பெண்ணிற்கு முத்தம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. எங்கே முத்தம் கொடுத்தாரு அப்படிங்கிறப்போ நெத்தியில் முத்தம் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸோ இதனால் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் போடப்பட்டு அவரை தேடுறாங்க. தேடும் பொழுது ஜான் ஜபராஜ் தலைமறைவாக இருக்கார். ஒரு 3 தனிப்படை அமைக்கப்பட்டு நிறைய இடத்துல தேடிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தேடினாலும் அவர் அங்கே கிடைக்கல. அதுக்கு பிறகு மூணாரில் அவர் இருந்திருக்காருன்ற தகவல் கிடைக்கின்றது. இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஜான் ஜபராஜ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணுறாரு. என்ன கிரவுண்ட்ஸில் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க ஃபேக்காக போடப்பட்ட ஒரு வழக்கு அப்படின்னும், இதற்கு யார் உடந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜான் ஜபராஜின் மனைவி தான் உடந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னும், என்ன காரணம்னால் எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, ஸோ அதனால் இந்த இடத்துல இவரை பழிவாங்கிறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னும் ஒரு கிரவுண்ட்ஸில் ஏபி அப்ளை பண்ணியிருந்திருக்காரு. பட் இந்த ஹியரிங் வரதுக்கு முன்னாடியே மூணாரில் கைது பண்ணப்பட்டிருந்தார் ஆன் 13th April 2025 அன்னைக்கு. ஸோ கைது பண்ணி அவர் கூப்பிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவரை விசாரிச்சுட்டு தென் அவரை ரிமாண்ட் பண்ணுறாங்க மக்களே. இப்போ இந்த ஜான் ஜபராஜ் யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அவர் சொந்த ஊர் தென்காசி அப்படின்னு சொல்லப்படுது. 37 வயது ஜான் ஜபராஜ் SMSS கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை 2005ஆம் வருஷம் அவர் ஸ்கூலிங்கை முடிக்கிறார், விச் இஸ் இன் செங்கோட்டை. அதற்கு பிறகு சதர்ன் ஏஷியா பைபிள் காலேஜில் கோர்ஸ் முடிச்சுட்டு லெவி மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு மத போதக அமைப்பில் அவர் மெம்பர் ஆகிறார். இதில் அவர் தமிழ்நாடு, பெங்களூர், ஹைதராபாத்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மத போதகர்கள் அப்படிங்கிறவங்க ப்ரீச்சிங் பண்ணுவாங்க ஜீசஸை பற்றி. ஆனால் இவர் அதை வித்தியாசம் பண்ணுறாரு. அப்படின்னால் இது ஒரு இசை ஊழியம் அப்படின்ற ஆஸ்பெக்டில் பண்ணுறாரு. இசை ஊழியம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இவர் பாட்டு பாடுறாரு, சில விஷயம் பேசுகிறாரு. இவர் பண்ணக்கூடிய அந்த மத போதகம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டாகவே இருக்குது. அது உள்ள வடிவேல் காமெடி, விவேக் காமெடி கொண்டு வராரு. சினிமாவுடைய பாடல்களுடைய மெட்டில் ஜீசஸ் பற்றின வரிகளை போட்டு பாடுறாரு. இது எந்த அளவுக்கு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் க்ரௌடு இவருக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கிறார்கள். இவருடைய நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு ப்ரீச்சிங் நிகழ்ச்சியாக இல்லாமல் இது ஒரு இசை கான்செப்ட் மாதிரி போக ஆரம்பிக்குது. டிக்கெட்ஸ்லாம் சேலாக ஆரம்பிக்குது. இதனால் மற்ற மத போதகர்களுக்கும் இவருக்கும் ஒரு பெரிய மோதல் ஏற்படுகின்றது. அந்த மோதலில் இவர் யாரையும் கண்டுக்கலை. இவர் ஸ்டைலில் போயிட்டே இருக்கார். அண்ட் இவர் ஒரு அமைப்பு சொல்கிறாங்க, இந்த மத போதகர்கள் சேர்ந்த அமைப்புன்னு சொல்கிறாங்க. அந்த அமைப்பில் கூட ஒரு மெம்பராகாமல் இருந்திருக்காருன்ற தகவலையும் சொல்கிறாங்க. ஸோ அந்த மற்ற மத போதகர்களுக்கும் இவருக்கும் தொடர்ந்து ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதன் காரணமாக விச் இஸ் கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷனல் ஜெலசின்னு சொல்லலாம் மக்களே. இந்த காலகட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னா May 21, 2024 அன்னைக்கு அவர் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறார். அந்த பார்ட்டியில் இவரை சார்ந்தவர்கள், இவருக்கு யாரெல்லாம் அந்த மினிஸ்ட்ரிஸ்லேயே ரொம்ப க்ளோஸோ, அவருடைய சபையில் ரொம்ப க்ளோஸோ அவங்களாம் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு 17 வயது சிறுமியும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூட அவங்களுடைய பெற்றவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சமயத்தில் அந்த 17 வயது சிறுமிக்கு நெத்தியில் முத்தம் கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் இங்கே வழக்காக பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதா தகவல் கிடைக்கின்றது. ஸோ இதுதான் நடந்த சம்பவம் அப்படிங்கிறாங்க மக்களே. ஸோ இந்த இடத்துல இது நடந்தது 2024 May 21. இதற்கு முன்பாகவே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்போ பின்போ அது அந்த சமய காலகட்டங்களில் இவர் ஒரு கான்செப்ட் முடிச்சுட்டு வந்திருக்காரு. இவர் சில லட்சங்கள் அதில் சம்பாதிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த பணத்தை வீட்டில் வச்சுருக்கும் பொழுது
அந்த பணத்தை வீட்டில் இருக்கக்கூடிய இவர் வீட்டில் வந்து அவங்க மனைவி இருக்கிறாங்க, மனைவி சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த பணம் காணாமல் போகின்றது. கேட்கும் பொழுது நான் எடுக்கல, நீ எடுக்கலன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க அப்படின்னும், இதனால் அவர் ரொம்ப நொந்து போயிட்டார் அப்படின்னும் தகவல் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாகவே இவருக்கும் இவரோட மனைவிக்கும் வந்து சில டேர்ம்ஸ் இல்லை அப்படிங்கிற விஷயம் பார்க்கப்படுகின்றது. அதற்கு பிறகு இந்த பணம் காணாமல் போனதற்கு பிறகு தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணார். டிவோர்ஸ் வந்து ஜான் ஜபராஜ் தான் அப்ளை பண்ணாருன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இந்த ஒரு விஷயத்தை பழிவாங்கும் விதமாக 2024 வருஷமே ஒரு வழக்கு பதிவு பண்ணப்படுகின்றது. வழக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுகின்றது. என்னென்னா, இந்த 17 வயது சிறுமிக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டாரு அப்படின்ற வழக்காக பதிவு பண்ணப்படுகின்றது. அந்த வழக்கு ஸ்டேஷனில் கூப்பிடுறாங்க, விசாரிக்கிறாங்க. விசாரித்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் வெளியாகலை. அதற்கு பிறகு எஃப்ஐஆராக கூட பதிவு பண்ணாமல் இருந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட்டில் தான் இன்று எஃப்ஐஆர் ஆகியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது அடுத்த ஒரு கேள்வி இருக்கின்றது, ஒய் நவ் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன் இப்போது அது எஃப்ஐஆராக பதிவு பண்ணப்பட்டிருக்கு, என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது மக்களே. என்னென்னால், இந்த பணம் காணாமல் போனதற்கு பிறகு அவருக்கு வந்து ஏகப்பட்ட மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஏன்னா இவருடைய எல்லா ப்ரோக்ராம்ஸையுமே இவருடைய ஓன் சேனல், யூடியூப் சேனலில் வந்து பதிவிடுறார். அதற்கு லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்து அதை வந்து அதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அவருடைய ப்ரீச்சிங்ஸை. அவருடைய பாடல்கள் மிக வைரலாகின்றன சோஷியல் மீடியாக்களில். ஆனால் இந்த பணம் காணாமல் போனதுக்கு பிறகு கூட இருக்கிறவங்களே இந்த பணத்தை எடுத்தால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய மன உளைச்சலின் காரணமாக ஒரு 8-9 மாதத்துக்கு எந்தவித கான்செப்டும் எந்தவித நிகழ்ச்சியும் பண்ணாமல் இருந்தார்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இன்னொருல பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் ஜென்ரேஷன் சர்ச் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஊழியம் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னும், கடந்த ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் காலமாக அந்த விஷயமும் சேர்ந்து பண்ணாமல் இருந்துட்டார் அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க. என்ன காரணம்னால் எல்லாமே இந்த பணம் காணாமல் போன சம்பந்தமாக அவர் மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க மக்களே. இது முடிஞ்சதுக்கு பிறகு இந்த வருஷம் மே 18க்கு ஜே ரீபார்ன், அதாவது ஜான் ஜபராஜ் ரீபார்ன் அப்படின்னு சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறார். இதற்காக டிக்கெட் சேல்ஸ் ஆரம்பிக்கிறார். டிக்கெட் சேல்ஸு இன்ஸ்டாகிராம் மூலிமா பதிவிடுறாரு. என்ன வார்த்தை போட்டிருக்காருனால், புதிய தேவாலயம் கட்டுவதற்கு எனக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படுகின்றது. நான் வைத்திருந்த பணத்தை கூட இருந்தவங்களே திருடிவிட்டார்கள். அதை பற்றி நான் கேட்கப் போவதில்லை. எனவே நான் இந்த நிகழ்ச்சி நடத்துவதன் மூலியமாக அந்த பணத்தை நான் சேர்த்து ஜூன் 1ஆம் தேதிக்குள்ளே இதே கோவையில் ஒரு புதிய சபையை நான் திறக்கிறதுக்காக இருக்கிறேன். அதனால் இந்த நிகழ்ச்சி யாரும் தரக்குறைவாக பேசாதீங்க, முடிஞ்சதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் பதிவு ஒன்று போடுறாரு. அந்த பதிவின் காரணமாக மே 18 நடக்கக்கூடிய காமராஜர் அரங்கத்தில் நடக்கக்கூடிய ஜே ரீபார்ன் அப்படிங்கிறதுக்கு டிக்கெட் சேல்ஸ் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயம்தான் மறுபடியும் இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட், கூப்பிட்டு விசாரிக்கப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட், இந்த கம்ப்ளைண்ட்டை ரீவோக் பண்ணி எஃப்ஐஆராக பதிவிடுறதுக்கு யாரெல்லாம் கூட இருந்தாங்க அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய விஷயமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இது நடக்குது கிட்டத்தட்ட வந்து இந்த வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆடியோ ஒன்று பேசி ரிலீஸ் பண்ணுறாரு ஜான் ஜபராஜ். என்ன சொல்கிறாருனால், நான் வந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளானேன். இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக சொல்ல மக்கள், இந்த கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணப்படவே இல்லை. நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளானேன். கிட்டத்தட்ட வந்து சாப்பிடாமல் இருந்து 9 கிலோ குறைஞ்சிட்டேன். தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன் பல முறைகள், ஆனால் காப்பாற்றப்பட்டேன் இயேசுவால் அப்படின்னு போட்டு நிறைய விஷயம் 1 ஹவர் பேசியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அப்போ சொல்கிறாரு, ஜூன் 1ஆம் தேதி கண்டிப்பாக நான் வந்து புதிய தேவாலயம் திறந்துருவேன். என்னை நம்பி 2300 குடும்பங்கள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவிட்டிருக்கார். அதற்கு பிறகு தான் இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை இந்த ஆடியோ 1 ஹவர் ஆடியோ போடுறாரு. அண்ட் டிஃபால்ட்டாகவே தெரிகிறது இது யாருக்காக போட்டிருக்காருன்னு. அவருடைய மனைவிக்கும், ஏன்னால் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்களுடைய சபையில் சில பெரியவங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த பணம் காணாமல் போன சமயத்திலேயே டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடலாம் முடியல அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்கிறாங்க. இந்த காரணமாக இப்போ மீண்டும் ஹீஸ் ரீவோக்கிங், திரும்ப மேலே வராரு அப்படிங்கிற காரணத்தினால இவர் வரவே கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய மனைவி கூட சேர்ந்து இன்னும் சில ப்ரொஃபஷனல் ஜெலசியில் இருக்கக்கூடிய மத போதகர்கள் இந்த வழக்கை போட வச்சுருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுகிறது அப்படிங்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள்லாம் மக்களே.
இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க தரப்பு அட்வொகேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மே 2024 இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போவே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, விசாரித்து அமுச்சு விட்டுறாங்க. அப்போது என்ன நடந்துச்சு அந்த சமயத்தில் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இது வரைக்கும் கிடையாது அப்படிங்கிற ஃபஸ்ட் தகவலை சொல்கிறாங்க. ரெண்டாவது, இது வந்து முழுக்க யாரோ ஒருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆராக தெரிகிறது அப்படிங்கிறாங்க. மூன்றாவது, டிவோர்ஸ் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அவங்க மனைவி தான் பழி வாங்குவதற்காக இது செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற அடிப்படையில் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ்க்கு அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற அடிப்படையிலையும், பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற அடிப்படையிலும் அந்த சமயங்களில் ஜான் ஜபராஜின் மனைவிக்கு ஜான் ஜபராஜ் கிட்டேருந்து ஒரு பெரிய தொகை பணமாக கேட்கிறார் அப்படின்னும் ஒரு தகவலாம் வெளியாச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இந்த வழக்கு அப்படிங்கிறது ஜோடிக்கப்பட்ட வழக்கா, இது முழுக்க இவருடைய வளர்ச்சியை ஒழிப்பதற்காக போடப்பட்ட வழக்கா அப்படிங்கிற அடிப்படையில் சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் ஜான் ஜபராஜின் வழக்கறிஞர்கள் மக்களே. இப்போ இன்னொரு விஷயத்தில் பார்க்கணும். அதாவது நெத்தியில் முத்தம் கொடுத்தது தான் வழக்கு அப்படின்றது வழக்காக இருக்குமே ஆனால், அதாவது ஒரு விஷயம் உங்கள் தெளிவுபடுத்தின மக்களே, அதாவது அந்த பெண்கள் கிட்ட இவர் வந்து உண்மையாலுமே தப்பான எண்ணத்தில் நடந்துக்கிட்டார் அப்படின்னால் அது அவங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த பார்ட்டியில் அந்த 17 வயது பொண்ணுடைய அம்மா அப்பா 2 பேருமே இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க. அப்போது இது சப்போஸ் இந்த முத்தம் கொடுத்தது தான் இவங்க வழக்காக பதிவு பண்ணப்பட்டிருக்கின்றது அப்படின்னால், ஒரு ரீசெண்டாக ஐ திங்க் ஒரு 8-9 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கின்றேன். அந்த சமயத்தில் இதே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு வருகிறது, இதே போக்சோ வழக்கு, அப்பீல் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அந்த அப்பீலில் ஆனந்த் வெங்கடேஷ் ஜே பெஞ்சுக்கு தான் வந்தது. அந்த சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருனால், பாசத்தில் முத்தம் கொடுக்கறதெல்லாம் நீங்கள் போக்சோவில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் கொடுத்ததாகவும் நமக்கு நினைவிருக்கிறது. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து இந்த அப்சர்வேஷன்ஸ் பெருசாக பேசப்பட்டது. அப்போது இவர் அம்மா அப்பாவோட முன்னாடி அத்தனை பேர் முன்னாடி அந்த ஒரு பார்ட்டியில் நெத்தியில் முத்தம் கொடுத்தது தான் இங்கே வழக்காக இருக்குமே ஆனால், இவர் தவறாக நடந்து கொண்டிருக்க இன்டென்ஷன்ஸ் இருக்குது, ஒரு மோட்டிவ் இருக்குது அப்படின்னால், அந்த யார் கூட நடந்துக்கிறாங்களோ அந்த குழந்தையை தனியாக கொண்டு போய் செஞ்சுருக்கலாமே. ஏன் ஓப்பன் பார்ட்டியில் அவங்க அம்மா அப்பாவுக்கு முன்னாடி அந்த மாதிரி முத்தம் கொடுக்கணும்? அது வந்து தவறான இன்டென்ஷன்ஸா, இல்லை தவறான இன்டென்ஷன் இல்லாமல் அன்பான இன்டென்ஷன்ஸா, அன்பின் காரணமாக வெளிப்பாடா அப்படிங்கிறதெல்லாம் ஜான் ஜபராஜோட ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஸோ இந்த அடிப்படையில் இங்கே பார்க்க வேண்டும் மக்களே. பட் என்னென்னா இந்த இடத்துல முத்தம் கொடுப்பதை நீங்கள் அன்பால் முத்தம் கொடுக்கறதெல்லாம் நீங்கள் போக்ஸில் கொண்டு வந்து சேர்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு நினைவு கூற வேண்டியிருக்கின்றது. அதையும் பார்க்க வேண்டும். இப்போ என்னென்னால் உங்களுக்கு ஒரு காலகட்டங்களில் பிசிஆர் அப்படிங்கிற வழக்கு வந்து இஷ்டத்துக்கும் யாரை பழிவாங்கணுமோ அவங்க மேலே போட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம் இருந்தது. இப்பொழுது ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு 6-7 மாதமாக பெருசாக அதை பற்றி பேச்சுகள் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்றால் போக்சோ அப்படிங்கிற வழக்கை ரொம்ப அசால்ட்டாக யார் மேலாம் வந்து வெஞ்சன்ஸ் இருக்கோ அவங்க மேலாம் ரொம்ப ஈஸியாக போடுவதற்கான ஒரு ஆயத்தம் ஆயிட்டிருக்கு அப்படிங்கிறதை பார்க்க முடியும் சொசைட்டியை பார்க்கும் பொழுது. ஏனென்றால் நம்ம டீச்சர்ஸ் இன்விஜிலேஷன்ஸ் பார்த்துருப்போம். அந்த ஒரு வழக்கு இன்விஜிலேட்டராக ஒரு ஸ்கூலுக்கு போய் பிட் அடிச்சுக்கிட்டு இருந்த மாணவி 10th 12th மாணவி அவன் பிட் அடிக்காமல் இருக்கிறதுக்காக செக் பண்ணது அவங்க மேலே அந்த டீச்சர் மேலே போக்சோ போட்ட ஒரு காலகட்டம் வந்துருச்சு. இப்போ இந்த போக்சோ அப்படிங்கிறது கண்டிப்பாக இட் நீட்ஸ் ப்ராப்பர் அமெண்ட்மெண்ட் மக்களே. ஏன்னால் இது போக அதாவது ஓவர் ப்ரொடெக்ஷன், ஓவர் சென்சிட்டிவிட்டி, ஓவர் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்டு இங்கே ஓவர் வெஞ்சன்ஸு, ஓவர் வெப்பனைஸ் அப்படின்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப வெப்பனாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு இது அவங்க வாழ்வாதாரத்தையும் கெடுக்கக்கூடிய விஷயமாக அமைந்துவிடும் அப்படிங்கிறதுல நாம் பார்க்க முடிகின்றது. திரும்பவும் சொல்கிறேன், ஜான் ஜபராஜ் தப்பு பண்ணியிருந்தால் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். இப்போ இவர் தப்பு பண்ணலை, இந்த மாதிரி ஆஸ்பெக்டும் ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறதை அவர் ஆதரவாளர்கள் வெளியே வராங்க, சொல்கிறாங்க, பேசுகிறாங்க அப்படிங்கிற இருக்கும் பொழுது இது வெஞ்சன்ஸால் போடப்பட்ட வழக்காக இருக்குமே ஆனால் கூடிய விரைவில் இந்த போக்சோ அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பர் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட வேண்டும். இதில் அந்த விசாரணை முறை அப்படிங்கிறதையும் மாற்ற வேண்டும். ஏனால் விசாரணை முறையை போலீஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக
உண்மை வெளியே வரணும் அப்படிங்கிற அவங்க கொஞ்சம் இனிஷியேட் எடுத்து பண்ணால் அவங்க மேலேயே போக்சோ போகிறதுலாம் வர ஆரம்பிக்குது. அண்ணா நகரில் நம்ம ராஜி அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் மேலே பார்த்துருப்போம். அவங்க கொஞ்சம் இது கேஸ் உண்மை என்ன அப்படிங்கிறதை அந்த பெண்கிட்ட போயிட்டு விசாரித்ததுனால, நீங்கள் போக்சோவில் ஒரு குழந்தைய விசாரிக்கிறப்போ கூட அம்மா இல்லாமல் ஏன் விசாரிச்சிங்க, ஸோ நீங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் விட்டுட்டிங்கன்னு அவங்க இன்ஸ்பெக்டர் மேலேயே போக்சோ போட்டு ரிமாண்ட்லாம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது காவல்துறையும் விசாரணை அதிகாரிகிட்டையும் இந்த பவர் அப்படிங்கிறது விசாரிக்கிறதுக்கு கூட பவர் இல்லை, சொன்னால் அப்படியே போட்டுடணும் அப்படிங்கிற அடிப்படையில் வருகிறது. அப்போ என்னென்னால் இந்த வழக்கு பதிவு பண்ணுற அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட, அதாவது போலீஸ் பண்ண கொடுக்காதீங்க, டேக் இட் ஜுடிஷியல் தான் போக்சோ வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியும். ஏன்னால் விசாரித்து இதை உண்மைத்தன்மை அவங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பதிவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க. இல்லைனால் இது ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே, இப்பொழுது போக்சோ அப்படிங்கிறது நீங்கள் எந்த ப்ரிசனுக்கு போனீங்கனாலுமே அதில் ஒரு 100 பேர் இருந்தால் குறைஞ்சது 60-70% போக்சோ போடுவாங்க. நீங்கள் அந்த உள்ள கேஸை விசாரித்து பார்க்கும்போது இதுக்கெல்லாம் ஏன் போக்சோ போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏனென்றால் அந்த ஆக்ட் அப்படி இருக்குது. அந்த ஆக்ட் ஓவர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற பேரில் கொண்டு வரப்பட்டு அதை வெப்பனாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தேவையில்லாதவர்கள், வேண்டாதவர்கள் அவங்க மேலே அப்படின்னு தெரியுது. எல்லாத்துக்கும் மேலே இதை ஏன் இப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற காரணத்தை பார்க்கும் பொழுது, எஃப்ஐஆர் பதிவு பண்ணாலே அந்த சம்மந்தப்பட்ட விக்டிம், சோ கால்டு விக்டிம் இன் தட் எஃப்ஐஆர் அப்படிங்கிறவங்களுக்கு பணம் கிடைக்கின்றது. அந்த வழக்கு முடிஞ்சால் அவனுக்கு ஒரு பணம் கிடைக்குது. இந்த மாதிரியான பணம் கிடைக்கின்ற இந்த ஒரு ஆஸ்பெக்டை வைத்துக்கொண்டு இதில் எப்படி பணம் பார்க்கலாம் அப்படின்னு பல நாட்டு வக்கீல்லாம் சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்ட்டு தெரிகிறது. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றால் போக்சோ அப்படிங்கிற இந்த ஆக்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தால்தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட முடியும். சாதாரண ஒரு மத போதகர் மேலேயோ சாதாரண டீச்சர் மேலேயோ இந்த போக்சோ போடும் பொழுது இது அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வரதுக்கு இந்த லா மேக்கர் சொல்லக்கூடிய இந்த நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், எம்பிஸோ, பிரைம் மினிஸ்டரோ இதை கொண்டு வரலாம் கேட்டால் சந்தேகம்தான். ஆர் ஜுடிஷியலில் கொண்டு வரலாம் சந்தேகம்தான். இன்றைக்கு இது முத்தி போய் எந்த லெவலுக்கு போகும் பார்த்தீங்கன்னா, ஒரு சீஃப் மினிஸ்டர் பையன் மேலேயே போக்சோ போட்டு, இல்லை பிரைம் மினிஸ்டருடைய சொந்தக்கார மேலேயே போக்சோ போட்டு, இல்லை ஒரு ஜட்ஜு மேலேயே போக்சோ போட்டு, இல்லை ஜட்ஜுடைய குடும்பத்தில் உள்ள பையன் மேலே போக்சோ போட்டு, அந்த அளவுக்கு இது வெப்பனாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான் ரொம்ப வெப்பனாக இருக்குது இந்த விஷயம். இல்லை அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்றதை லா மேக்கர்ஸ் யோசிப்பாங்களா அப்படிங்கிறதை இங்கே சந்தேகத்தை எழுப்புகிறது. அது அந்தளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த லா அமெண்ட்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்னால் அதற்குள்ள சராசரி மனிதர்கள் பல பேர் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை மக்களே. பட் ஒரு விஷயம் என்னென்னால் போக்சோ நீட்ஸ் அமெண்ட்மெண்ட். இந்த வழக்காக நான் சொல்ல வரல, பல வழக்குகள் நம்ம பார்க்குறோம், விசாரிக்கிறோம், கேள்விப்படுகின்றோம். அதில் பார்க்கும் பொழுது போக்சோ நீட்ஸ் அமெண்ட்மெண்ட். இது இப்படியே போச்சுனால் பல தப்பு பண்ணாதவங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பாதிக்கப்படுவாங்க. இது அவங்களுக்கு பெரிய மன உளைச்சலையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.